Taste the Daily. அதிமுக ஆட்சியில் ஏரி, குளம், குட்டைகள் அதிக அளவில் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் தூர்வாரப்பட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி பகுதியில் விவசாயிகளுடன் உரையாற்றிய அவர், தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 6211 ஏரிகள் தூர்வாரப்பட்டது அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். வேளாண் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், பல ஆண்டுகாலமாக தூரே வாராமல் இருந்தது. ஏரி, குளம், குட்டை எல்லாமே நாங்கள் தூர் வாரணும். இன்றைக்கி பொதுப்பணித்துறைக்கு சம்மந்தப்பட்ட 14,000 ஏரிகள் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 6211 ஏரிகள் முழுக்க விவசாயிகள் ஒத்துழைப்போடு அந்த குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. அந்த முழு தொகையும் விவசாயிகளுக்கே நாங்கள் பகிர்ந்து கொடுத்தோம். அதனால் பருவ காலத்தில் பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கங்கே இருக்கின்ற ஏரி, குளம், குட்டையெல்லாம் தேக்கி வச்சோம். கோடை காலத்தில் குடிநீருக்காகவும் விவசாய விளைநிலங்களுக்கு தேவையான நீரை, அந்த நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்கள் நீரை நாங்கள் வழங்கணும். பொதுப்பணித்துறை மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறையினா 26,000 ஏரி, குளம், குட்டையெல்லாம் இருந்தது. அங்கேயும் நாங்கள் தூர் வாரணும். இதெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும். எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இங்கே கூட அத்திக்கடை அவனாசி திட்டத்தை சொன்னாங்க. இங்கே விவரம் தெரிஞ்சவர்கள் தான், தெரியாதவங்க யாருமே கிடையாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். எனக்கு முந்தி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதற்கு முன்பு எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவரை ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அம்மா இந்த அத்திக்கடை அவனாசி திட்ட போராட்டம் நடந்துபட்டு இருக்கும்போதே அம்மா அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணி 50 ஆண்டு காலம் போராடுகின்ற விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியிலே விடிவு காலம் பிறக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு பூர்வாங்க பணிகளை நாங்கள் தொடங்கினோம். ஏன்னா மழையிலிருந்து வர வேணும். அங்கே இருக்கின்ற அணை நிரம்பின பிறகு தான் அங்கே தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு பின்னாடி எடுக்கவே முடியாது. அப்படி தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி அந்த திட்டத்தை எடுத்து கீழே கொண்டாடுறதுக்கு குறைஞ்சி 15 வருஷம் ஆகும். ஒரு நாள் 2 நாளில் எடுத்து வர முடியாது. ஏன்னா வனத்துறை, ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிறைய அனுமதி வாங்கணும், டனல் அடிக்கணும், தொட்டி பாலம் கட்டணும். இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திட்டம் சாத்தியமில்லை, ரிஜெக்ட் பண்ணால் அப்புறம் தான் எப்படியாவது விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க வேணும். இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்காக எங்களுடைய தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களெல்லாம் அழைத்து இதற்கென்ற ஒரு தனி திட்டத்தையே துவக்கினேன். நான் ரெகுலரில் இருக்கிற தலைமை பொறியாளர், அதாவது ஏற்கனவே பணியில் இருக்கிற தலைமை பொறியாளர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ப்ரமோஷன் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருப்பாங்க, ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதே மாதிரி கண்காணிப்பு பொறியாளர் அப்படி தான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டேன். அதாவது ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து இதை எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை வைத்து திட்டத்தை தீட்டி முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் முதல் படி. அந்த அடிப்படையில் தான் இந்த பவானியிலிருந்து தண்ணி நீரேற்று பாசனம் மூலமாக எடுத்தோம். 2ஆம் கட்டம் நாங்கள் விடுபட்ட பகுதி, இங்கே சொன்னாங்களே மேட்டூர் பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருந்தது. அந்த திட்டத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது உங்களை போல் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் என்னை சந்தித்து, நாங்களும் விவசாயி, எங்களையும் பாருங்கள், இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சிக்கிங்க, நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு இந்த பவானி சாகர் அணை தண்ணீர் கிடைக்கும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம்ட்டு ஒரு டிபிஆர் போட்டு விரிவான திட்ட அறிக்கைலாம் தயார் பண்ணி அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களும் பெறுகின்ற பொழுது இங்கேயே பவானி சாகர் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலமாக நீரேற்றின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நின்னது. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேறு எந்த தொழிலும் இல்லை. அதனால தான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக
விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராமல் எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறாங்களோ அதுபோல் அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே அப்படி விவசாயியுடைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றவர். ஆகவே தான் ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட அதை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம். சொட்டு நீர் பாசனத்திலாம் கொண்டாந்தோம். நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நிதியை மத்திய அரசிட்டிருந்து பெற்று மானிய விலையில் 1 ஏக்கர் இருந்தால் முழுசும் மானியம். அதுக்கு மேலே எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் குறைவான தண்ணியில் நிறைவாக வேளாண்மை செய்யலாம். அதற்கு 75% மானியம் நாங்கள் கொடுத்தோம். அதை கூட தற்போது நிறுத்திட்டாங்களே, என்னமோ கிடைக்கலன்னு நிறைய பேர் எனக்கு புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க.